500 வருஷமா ஆறாத காயத்துக்கு மருந்தளிக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். பல லட்சக்கணக்கான கரசேவர்களோட லட்சியம் நிறைவடைந்த தினம் இன்றைய தினம். லார்ட் கிருஷ்ண அத்வானி அவர்களால் துவக்கப்பட்ட ரத யாத்திரைக்கு வெற்றி கிடைக்கப்பட்ட தினம் இன்றைய தினம். 500 வருஷத்துக்கு முன்னாடி பாபர் எனக்கூடிய பந்தேரி கூட்டத்தினால அயோத்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட கோவில் இடிக்கப்பட்டுச்சு. அந்த கோவிலை மீட்டு கட்டுவதற்கு பல உயிர்த்தாகங்கள், பல சட்ட போராட்டங்களுக்கு பிறகுதான் 2024 ஜனவரி மாசம் அயோத்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றுச்சு. அந்த கோவிலோட திருப்பணிகள் இன்றைய தினம் நிறைவடைந்திருக்கு. நவம்பர் மாசம் 25ஆம் தேதி 2025 அன்னைக்கு தான் அயோத்தி ஸ்ரீ ராமர் கோவிலோட கோவில் திருப்பணிகள் முடிவடைந்திருக்கு. அதை நிறைவு செய்யும் விதமாக பாரதத்தோட பிரதமர், உலகத்தோட தலைவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பட்டோலி வீசக்கூடிய காவி கொடியை ஏற்றி நிறைவு செஞ்சு வச்சிருக்காரு. அந்த பட்டோலி வீசக்கூடிய காவி கொடியில 3 சின்னங்கள் இடம்பெற்றிருக்கும். முதல் சின்னம் ஓம், மற்றொன்று கோவிதார் மரம், மற்றொன்று சூரியன். அந்த ஓம் எனக்கூடிய பிரணவ மந்திரம் இந்து மதத்துல ஆதி மந்திரமாக இருக்கு. அண்ட சராசரத்துக்கு ஒரு மூல மந்திரம் எதுனா ஓம் எனக்கூடிய பிரணவ மந்திரம் தான். அதற்காக தான் அந்த ஓம் எனக்கூடிய பிரணவ மந்திரம் காவி கொடியில் இடம்பெற்றிருக்கு. மற்றொன்று சூரியன். அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமச்சந்திரமூர்த்தி சூரிய குலத்தை சார்ந்தவர். அதனால சூரியனோட சின்னம் அதில் பொறிக்கப்பட்டிருந்தாலும் இந்த உலகம் ஸ்திரத்தன்மையோட இயங்குவதற்கு சூரியனோட அனுகிரகம் தான் காரணம். அதற்காகவும் சூரியனோட சின்னம் அந்த கொடியில இடம்பெற்றிருக்கு. மற்றொன்று கோவிதார் எனக்கூடிய மரம், இந்து மதத்தோட பழமை குறிக்கக்கூடிய மரம் அந்த கோவிதார் மரம். இந்து மதத்தோட வளமையும் குறிக்கக்கூடிய மரம் அந்த கோவிதார் மரம். கல்வியும் செல்வத்தையும் குறிக்கக்கூடிய மரமாகவும் அந்த கோவிதார் மரம் இருக்கு. அதனாலதான் அந்த கோவிதார் மரத்தை அந்த காவி கொடியில இடம்பெற வச்சிருக்காங்க. 500 வருஷமா அயோத்தியில் இருக்கக்கூடிய ராமர் கோவில்ல ஒரு விளக்க கொடி ஏற்ற முடியாத சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு காவி கொடி ஏற்ற நிலைமைக்கு வரலாற்றை மாற்றி காட்டியிருக்காரு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். இன்றைய தினம்தான் அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு உண்மையான தீபாவளியாக இருக்கு. அயோத்தியில் இருக்கக்கூடிய காணொலிகள் எடுத்து பாருங்க, எல்லா பக்கமும் ஜோதிமயமாக இருக்கும். அந்த அளவுக்கு அயோத்தியில் இருக்கக்கூடிய மக்கள் சந்தோஷமாகவும் ஆரவாரமாகவும் இருக்காங்க. அதற்கான மூல காரணம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான். எல்லாரும் ஜெய் ஸ்ரீராம்னு சந்தோஷமா சொல்லுங்க.